இந்த ஆண்டு இன்றோடு நிறைவேறக்கூடிய சூழலில் வடகிழக்கு பருவமழையுடைய கால கணக்கிடுதலும் இன்றோடு நிறைவேறுகிறது. மொத்தம் இந்த ஆண்டுகள் நமக்கு எந்த அளவுக்கு மழை கிடைத்திருக்கின்ற கூடுதல் தகவல்களை இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் சார் நம்மளோட இருக்காரு. அவரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். இந்த ஆண்டு இன்றுடன் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான அந்த கணக்கிடுதல் முடியுது. எவ்வளோ மழை நமக்கு இது கிடைச்சிருக்குங்க சார்? அதாவது மொத்தமாக பார்க்கும்பொழுது ஆண்டில் முதல்ல சொல்கிறோம் ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் 1179 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் இதில் நாம் 4 சீசன் நமக்கு தெரியும். வின்டர் சீசன் அது ஜனவரி பிப்ரவரி மாதம், ப்ரீ மான்சூன் சீசன் சொல்லக்கூடிய கோடைக்காலங்கிறது மார்ச் ஏப்ரல் மே, தென்மேற்கு பருவமழை காலம், வடகிழக்கு பருவமழை காலம். வின்டர் சீசனில் 52 மில்லிமீட்டரும், ப்ரீ மான்சூன் சீசனில் 147 மில்லிமீட்டரும், தென்மேற்கு பருவமழை காலத்தில் 389 மில்லிமீட்டர், வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த கணக்கீட்டு காலத்தில் 590 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட பதிவாயிருக்கிறது. மொத்தமாக 1179 மில்லிமீட்டர். இது கடந்த ஆண்டு 1036 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 143 மில்லிமீட்டர் அதிகம். இதை நம்ம இயல்பிலிருந்து பார்க்கணும். பொதுவாக இயல்பாக பார்க்கும்போது இயல்பிலிருந்து பார்க்கும்பொழுது கடந்த ஆண்டுகள் முக்கியமாக தென்மேற்கு பருவமழை காலம், வடகிழக்கு பருவமழை காலம் அந்த ஆண்டு காலம் பார்க்கும்போது தென்மேற்கு பருவமழை காலத்தில் 18% இயல்பை விட அதிகமாகும், வடகிழக்கு பருவமழை காலத்தில் 33% இயல்பை விட அதிகமாகவும், ஆண்டு கணக்கில் பார்க்கும்பொழுது 28% இயல்பை விட அதிகமாக இருந்தது. இதை கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது கடந்த ஆண்டிலிருந்து இந்த வடகிழக்கு பருவமழை 23, தென்மேற்கு பருவமழை 2023, 2024 தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் 10% இந்த ஆண்டு அதிகம். வடகிழக்கு பருவமழை 2023, 24 பார்க்கின்ற பொழுது 27% இயல்பை விட அதிகம். ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 15% இயல்பை விட, அது கடந்த ஆண்டை விட அதிகம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக சார் இதில் நம்ம இதில் பார்க்குறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பார்க்கும்போது எல்லா மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதங்கள் இயல்போடு அதிகமாக இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் இயல்போடு ரொம்ப குறைவாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 64% இயல்போடு குறைவு. ஆனால் அது மற்ற மாதங்களில் இப்போ வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 214 மில்லிமீட்டர், நவம்பர்லேருந்து 140 மில்லிமீட்டர், டிசம்பரில் 235 மில்லிமீட்டர், மொத்தமாக 590 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. இயல்பிலிருந்து விலகலை நம்ம பார்க்கும் பொழுது 2 விதமாக, ஒன்று இயல்பிலிருந்து எவ்வளவு சதவீதம் அதிகம், கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ இயல்பை விட இந்த ஆண்டு மட்டும் 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் மாதத்தில் 25% இயல்பை விட அதிகம், நவம்பரில் 23% இயல்பை விட குறைவு, டிசம்பரில் 164% இயல்பை விட அதிகம். மொத்தமாக சீசனுக்கு கணக்கு பார்க்கும் பொழுது 33% இயல்பை விட அதிகம். கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இது சீசனில் 27% இயல்பை விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற பொழுது இயல்பை விட அதிகமாக குறைவாக இருக்கக்கூடிய நாள் அளவில் பார்க்கின்ற பொழுது பொதுவாக புயல்கள் அதுதான் அதிக மழை கொடுக்குன்னு நம்ம நினைப்போம். பெஞ்சல் புயலிருந்து நம்ம மழை வந்தாலும் குறிப்பிடத்தக்க இந்த ஆண்டோட முக்கியமான அம்சம் சொல்லப்போனால் குறைந்த காற்றழுத்த தாழ்ப்பகுதி, அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்ப்பகுதியானது டிசம்பர் 11 முதல் 14 அந்த காலகட்டத்திலிருந்து கிழக்கிலிருந்து மெதுவாக நகர்ந்து சென்ற பொழுது பரவலாக அதி கனமழையும் மிக கனமழையும் பெரும்பாலான இடங்கள் மழையும் கொடுத்திருந்த போது அது அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே கிட்டத்தட்ட 15 மடங்கு இயல்பை விட அதிகமாக கூட மழை வந்திருக்கு. அது ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கணும். மாவட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் 265% இயல்பை விட அதிகம், 16 மாவட்டங்களில் அதிகமாகவும் 17 மாவட்டங்கள் இயல்பை ஒட்டியும் 6 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக இருந்திருக்கிறது. இது தென்கிழக்கு பருவமழை காலம். வடகிழக்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எந்த மாவட்டத்திலும் இயல்பை விட குறைவாக இல்லை. அது 6 மாவட்டங்கள், நெல்லை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விழுப்புரம் இந்த மாவட்டம் மிக அதிகம்ங்கிறது இயல்பை விட 59% மேலே போகும் பொழுது, இயல்பை விட 59% மேலே போனால் அது மிக அதிகம் சொல்லுவோம். லார்ஜ் எக்ஸஸ் சொல்லக்கூடியது. அந்த 20லிருந்து 59% இயல்பை விட அதிகமாக இருந்தால் அது அதிகம்தான் சொல்கிறோம். அது 23 மாவட்டங்களில் இருந்திருக்கு. இயல்பை ஒட்டி 11 மாவட்டங்களில் இருந்திருக்கு. ஆண்டு கணக்கில் பார்க்கும் பொழுது எந்த மாவட்டத்திலும் ஆண்டு கணக்கில் பார்க்கும் பொழுது இயல்பை விட குறைவாக இல்லை. ஒரு நெல்லை மாவட்டத்தில் 100% இயல்பை விட அதிகமாகவும், 27 மாவட்டங்கள் இயல்பை விட அதிகம், 12 மாவட்டங்களில் இயல்பை ஒற்றி இருந்திருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்க்கின்ற பொழுது ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்கள் எல்லாம் இயல்பை விட மிக அதிகமாக இருந்திருக்கிறது. இயல்பை அதிகமாக இருந்திருக்கிறது. நடு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இயல்பை ஒட்டி இருந்திருக்கிறது. இதில் பார்க்கும் பொழுது அடுத்து இந்த ஆண்டுடைய முக்கியமாக புயல்கள் அடுத்து ஒரு முக்கியமான அம்சம். அந்த அம்சத்தில்
நம்மளுடைய அரபிக்கடல் வங்கக்கடல் இந்த 2 பகுதியிலும் கடந்த ஆண்டு வந்து 6 புயல்கள் உருவானது, இந்த ஆண்டு 4 புயல்கள் உருவானது. புயல்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். டிப்ரெஷன் என்று காற்றழுத்த மண்டலம் வேறு. புயல்கள் என்று சொல்லும் பொழுது ரேமல், அஸ்னா, தானா அண்ட் ஃபெஞ்சல் இது வந்து இந்த ஆண்டு உருவான புயல்கள். அதில் வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுது 6 புயல்கள் மோச்சா, ஹாமுன், மிதிலி, பிக்ஜாங், பிபர்ஜாய் அண்டு தேஜ் இந்த புயல்கள் இருந்திருக்கு. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டு காற்றில் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய கிழக்கலை என்று சொல்லக்கூடிய ஈஸ்டர்லி வேவ்ஸ் ஆக்டிவிட்டி நல்லா இருந்திருக்கு. அக்டோபர் 1 முதலே பார்த்தோம்னா நமக்கு வந்து இது தெற்கு திசை வடக்கு திசை மாறி 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 தொடர்ந்து நம்ம காற்றில் அலைகள் போய் சேர்ந்ததுனால அந்த ஈஸ்டர்லி ஆக்டிவிட்டியும் நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எம்ஜிஓ ஒன்று சொல்லுவோம். அந்த எம்ஜிஓவிலையும் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து அக்டோபர் மாதத்தில் இருந்திருக்கு. கடந்த ஆண்டு எம்ஜிஓ 2, 3, 4 நிலைகள் வந்து பொதுவாக சாதகமாக இருக்கும். கடந்த ஆண்டு 2, 3, 4 இல்லவே இல்லை. இந்த ஆண்டு வந்து அதில் எல்லாம் நிறைய நாள் இருந்திருக்கிறது. குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் 5ஆம் நிலையில் 15 நாட்கள் இருந்திருக்கிறது. ஸோ அந்த 5ஆம் நிலை என்பது பசிபிக்கோட பகுதியில் இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய கிழக்கலைகள் வந்து நமக்கு இந்த பகுதிக்கு வந்து டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அந்த மழை இருந்திருக்கும். அடுத்து வந்து இதில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் இப்போ வந்து ஜனவரி 9 முதல் 16 தேதி வரையான மழை இருப்பதற்கான வாய்ப்பு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம வந்து கடந்த ஆண்டு வந்து 16 அக்டோபரில் இதுவானது 14ஆம் தேதி வந்து நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு இன்னும் நம்ம பொங்கல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இடையில வந்து 1-2 ட்ரை ஸ்பெல் இருக்கலாம். அதற்கு பிறகு மீண்டும் மழை வருவதற்கான 7-8 தேதிகள் மழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் தொடர்ந்து கண்காணித்து வடகிழக்கு பருவம் நிறைவு பற்றி பின்னர் தெரிவிக்கப்படும். இப்போ நம்ம பொங்கல் வரைக்கும் இந்த மழையினுடைய வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அது நீளுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இயல்பு பொதுவாகவே இந்த காலகட்டம் இயல்பு கம்மியாக தான் இருக்க போது மழை இருக்கக்கூடிய சொல்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணியாக ஒரு லோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது இந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் பார்க்க முடியுது. வாய்ப்பு இருக்கா சார் இந்த லோ ப்ரெஷரை விட நம்ம வந்து ஈஸ்டர்லி வேவ் ஆக்டிவிட்டி தான் மெயின். ஈஸ்டர்லி வேவ் ஆக்டிவிட்டி இப்போ நம்ம பார்க்குறோம். ஈஸ்டர்லி வேவ்ஸில் தான் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. அது வந்து நம்ம ஈஸ்டர்லி வேவ்ஸில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த இது வரும். வணக்கம், நன்றி சார். பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு கூடவும் குறைவும் செய்வதற்கு பல்வேறு காரணிகள் இருந்ததுனால அதை கொடுப்பதில் ஒரு சவாலை காலநிலை மாற்றங்கள் உள்ளிட்ட காரணிகள் ஏற்படுத்தினாலும் அதுக்கான புது முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொண்டு வரதா நம்மக்கிட்ட தெரிவித்திருக்காரு. தொடர்ந்து வானிலையுடைய தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காரு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் செய்தியாளர் மாணிக்கம்.